அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க இஸ்லாமிய நல்லுள்ளங்களே, போதை மரணத்தின் பாதை என்பதாக முன்னோர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக இந்த போதை என்பது அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பல மக்களுக்கு பலவற்றை மீது ஏற்பட்டிருப்பது நாம் அறிந்ததுதான். உதாரணமாக பெண், பொன், பொருள், மது, மாது, சூது என்று பல விஷயங்கள் மீது மக்கள் போதை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இக்காலத்தில் நாம் பார்த்தால் நம் கையில் இருக்கும் தொலைபேசி, அதாவது ஃபோனின் மீது மக்கள் அளவு கடந்த போதையை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆக ஒவ்வொரு பெற்றோரும் அல்லது ஒவ்வொரு மாணவரும் அல்லது ஒவ்வொரு இளைஞனும் இதனை உணர வேண்டும். இதற்கு நாம் அடிக்ட் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையையே நாம் இழந்து விடுவோம். ஒரு மனிதனுடைய உயர்வும் இதில் தான் இருக்கின்றது, ஒரு மனிதனுடைய தாழ்வும் இதில் தான் இருக்கின்றது. இதனை நான் சரியாக பயன்படுத்தினால் அல்ஹம்துலில்லாஹ், தவறாக பயன்படுத்தினால் அன்புமிக்கவர்களே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த தவறாக பயன்படுத்தும் போது நம்முடைய உயிருக்கே விளைவு ஏற்படும், நம்முடைய உயிரையே நாம் இழப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து சரியாக இதனை பயன்படுத்த வேண்டும். இதைத்தான் இஸ்லாமும் எச்சரிக்கைக்கு முக்கியத்துவம் தருகின்றது. பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டியே எச்சரிக்கையாக, நான் இதை செய்தால் இதுதான் நடக்கும், ஆக நான் அதை செய்யக்கூடாது என்று அந்த நமக்கு கவலையை நாம் தவிர்த்துவிட்டு இந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் முன்னுரிமை தருகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா பக்ராவில் 195வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நஷ்டத்தின் பக்கமும் நாசத்தின் பக்கமும் அழிவின் பக்கமும் கொண்டு சென்று விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புமிக்கவர்களே, நான் முன்பே சொல்லி காட்டியதை போன்று இந்த தொழில்நுட்பம் என்பது இன்றைய காலத்தில் நமக்கு தேவையானது. இதனை நாம் சரியாக பயன்படுத்தினால் உயர்வுதான். ஆனால் நாம் தவறாக பயன்படுத்தினால் அல்லாஹ் கூறுவதை போன்று உங்களுடைய கைகளை நீங்களே நஷ்டத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். நம் கைகளால் பயன்படுத்துகின்றோம், இந்த பயன்பாடு என்பது நம்மை நஷ்டத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக அன்புமிக்கவர்களே, நம் கையில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களையும் இந்த கருவிகளையும் சரியான முறையில் இஸ்லாம் எதற்கு எப்படி பயன்படுத்துவதற்கு நமக்கு போதித்திருக்கின்றதோ அந்த அளவில் பயன்படுத்தி நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்காகவும் இதனை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி இரு உலகிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறக்கூடிய நல்மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.